வளைச்சு எடுக்கிறானே என்ன பண்ண? அண்ணா நல்லா ஜூம் பண்ணு. இந்த கொடுமையை கண்டியா மேக்கப் அழிச்சிடறாங்களே. நீ எல்லாம் மாலையை போட்டுக்கிட்டு பண்ற காரியமாடாது. மாலையை கட்டிக்கிறேன், அப்புறம் பாத்துக்கிறேன். அவளை உன் நம்பர் கொடுத்துருவா போகும்போது. அவன் பேருக்கு தான் மாலை போட்டிருக்கான், உலகம் முள்ள மாதிரி அவனுக்கு தெரியாது. ஆமா வாங்கப்பா, என் மாலத்தை வாங்குறேடி. நம்ம எல்லாரும் காவேரிக்கு போகணும் என்று அப்பாவுடைய வேண்டுகோள். அப்படித்தான் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியவே தெரியாது. வெளிநாட்டுல இருந்து ஒரு பிள்ளைய வந்து கூட்டிட்டு வந்திருக்காரு. தமிழ்நாட்டில எல்லாம் பெண் இல்லை என்று வெளிநாட்டில் எதற்காக? தமிழ்நாட்டு பிள்ளைங்க ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்குதுங்க. அப்படியா? வெளிநாட்டு பிள்ளைன்னா நல்லா பாக்குங்கன்னு கூட்டு வந்திருக்கோம். குறைச்ச சம்பளத்துல. ஆமா. எங்க கூப்பிட்டு பாப்போம். மாமி மாமி அப்படியா? பாருங்க மாமி. வணக்கம். வணக்கமே வித்தியாசமா இருக்கத்தா. இஸ் மை ஹஸ்பண்ட்.
சொல்ல சொல்லியிருக்காரு. அப்படியா? ரொம்ப லட்சணமா இருக்கிற. உங்க வீட்டுக்காரர் சொன்னதை அப்படியே நடத்துற பாத்தியா? ஆமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கையே, ஆமா. தமிழ்நாட்டுல பழக்க வழக்கம்லாம் உனக்கு தெரியுமா? இது கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். என்ன கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அது தெரியுது. அடக்கமான பொம்பளை பிள்ளைன்னு நிரூபிச்சுட்டேன். ஆமா. இந்த பிள்ளை சொன்னா உன்னை பத்தி ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னா. அடக்கமான பொம்பளை பிள்ளை, ரொம்ப அடக்கமான பிள்ளை. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா, ரொம்ப பண்பா இருப்பா. ஆமாங்க. பேரழகி. என்னடி சிரிக்கிற? நான் தமிழ்நாட்டுக்கு வந்ததே பெரிய கொடுமைமா. என்ன அப்படிலாம் சொல்லாதா? தமிழ்நாட்டுல வர்றதே பெரிய புண்ணியம். நான் வந்தது கொடுமைக்காண்டி வந்திருக்கேன். என்ன காரணத்துக்கு? என் புருஷன் இங்க வந்து 8 வருஷம் ஆச்சு. அப்படியா? தேடி கண்டுபிடிக்கணும் இல்லையா? நான் இப்ப 3 மாசம் முழுக்காம இருக்கேன். இந்த பிள்ளைக்கு யாரா அப்பா சொல்லுவேன். நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு ஹஸ்பண்ட் ரெடி பண்றேன். ஓ, ஆள் பாப்பியா? எல்லாத்துக்கும் ஓ சரி. உங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். அப்படியா? உங்க பேர் என்ன? My name is Crane. அந்த பேரு செட் ஆகாது. உங்களுக்கு தங்கராணின்னு இந்த இடத்துல பேர் வைக்கிறோம். ஓ, தமிழ்நாட்டு நேம். உங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் யார் தெரியுமா? யார்? எங்க மாமா, கண்ணா மாமா. மீனா. It's my naughty boy. ஏண்டி ஆள் எவ்வளவு வளர்த்தி தெரியுமா? It's my body தாங்காதுடா. நீ இடுப்புக்கு தாண்டி நிப்ப. பேசிக்கிட்டே ஆத்தா பேரெல்லாம் என்னன்னு சொன்ன அந்த பிள்ளைகிட்ட? அம்மா இஸ் மை கிரேன். ஆனா அவ தங்க அது என்ன பேர்? தங்கராணின்னு பேர் அம்மா வச்சிருக்கா. கிரீன்னா தங்கம் தான். அப்படிங்களா? ஆமா, அப்படி பச்சை தங்கராணி. சரிங்க. அப்படியே தமிழே தெரியாத முண்டா மாதிரி பேசு. இருக்கிற கரல் ஆயிருச்சு. நீங்க பேசுறதுல நேரம் இல்லடி. போலமா போல விட்டா விடிய வச்சிருவியா நீங்க? ஆமா. அங்க ஒருத்தர் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. என்னமா தாத்தாச்சம். அப்புறம் அவரா எதிர்பார்க்கறாங்க அவரை. அப்படியா? எப்ப எதிர்பார்க்கிற இடத்துல அவங்கள தான் வெளியில விடணும். கண்டிப்பா. எடுத்து வந்திப்போம். இந்த பிள்ளை எப்படி இருக்க தெரியுமா? சொல்லுங்க. சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்தது இந்த ஜாதி மல்லி அளவள காலே இந்த வயசுல மனசுல சின்ன சின்ன ஜாதி மல்லி
காட்டு காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளே திருவிழா அதுவா காண கருங்குயிலா கருங்குயிலே. காட்டுக்குள்ள திருவிழா காட்டுக்குள்ள திருவிழா அந்த அண்ணன் காட்டுக்குள்ள திருவிழா தான் கேட்க எனக்கு தெரியும். இந்த பகுதியில வந்தா நீங்க அதுதான் கேட்பீங்க. காட்டுக்குள்ளே திருவிழாப்பா. உங்ககிட்ட தான் காட்டுக்குள்ள திருவிழான்னு கேட்கிறாரு. என்னைய பார்த்தா இந்த பொம்பளை வயசோட முண்டமா வான்னு கூப்பிடுறாரு.